பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரகீர்த்தி அத்துக்கோரலை அடித்து கொலை செய்யப்பட்டார் அறகலைய காலகட்டத்தில். குறிப்பாக இந்த சம்பவங்கள் விடயத்தில் நிறைய விடயங்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 12 பேருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. இந்த மரண தண்டனைக்கு தங்களுடைய உறவினர்கள், விதிக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் பலத்த கவலைகளுடன் அழுகைகளுடன் இது தொடர்பில் கூச்சலிடக்கூடிய காணொலிகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். நீங்க பார்க்கலாம் அந்த காணொலியை. இப்போ இந்த அமரகீர்த்தி கொலை விவகாரம் தொடர்பில் தண்டனை வழங்கியாச்சு. இப்போ அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றது சில விடயங்கள் தொடர்பாக இலங்கையில் அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பில் அவதானத்தை செலுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2 பக்கங்களாக பேசப்படுகிறது. ஒரு பக்கம் அரசாங்கம் சொல்லுது, நாங்க நீதிமன்றத்தினுடைய சுயாதீனத்தில் தலையிடல, நீதிமன்றத்தினுடைய முடிவுகளில் நாங்க தலை போடல, அதுல இந்த வழக்கு தீர்ப்பு நியாயமானது, சாதாரணமானதாக உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு அரசு தரப்பு சொல்லி கொண்டிருக்கிற நேரம், எதிரணியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சரி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கவங்களும் சரி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம். உண்மையிலுமே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. ஒருவரை ஒரு போராட்டத்தின் மூலம் அடித்து கொலை செய்யப்படுகின்ற போது சட்டம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றது நியாயமான ஒரு விஷயம். ஆனா அநியாயமாக 12 பேரை இந்த இவங்க மரண தண்டனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. உண்மையிலே இந்த போராட்டத்தை தூண்டி விட்டது யாரு? அறகலைய போராட்டம் நடத்தப்பட்டது யாரால் நடத்தப்பட்டது? இந்த போராட்டம் யாரால் முன்னெடுக்கப்பட்டது? இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த அறகலைய போராட்ட நேரம் தாக்குதல் நடத்தப்படுகின்ற போது, ரணில் விக்ரமசிங்க இருக்கிற நேரம், தாக்குதல் நடத்தப்படுற நேரம் சஜித் பிரேமதாஸ் அந்த இடத்துக்கு போயிருந்தார். போற நேரம் சஜித் பிரேமதாஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு சஜித் பிரேமதாஸ் விரட்டி அடிக்கப்பட்டார். பின்ன அனுரகுமார திசாநாயக்க அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போற நேரம் அப்பொழுது ஜேவிபியினுடைய தலைவராக அனுரகுமார திசாநாயக்க, என்பிபியினுடைய ஆரம்ப கட்டம். இப்போ அந்த இடத்துக்கு போற நேரம் அனுரகுமார திசாநாயக்க வரவேற்கப்படுகிறார். எந்த தாக்குதலுக்கும் உள்ளாகல, இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க